விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத வெற்றியை தடுப்பு நோக்கத்துக்காக வேண்டும் என்ற இந்த படத்தை தடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடைய இந்த சர்டிபிகேட் இஷ்யூ போல தடை செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை அவங்க அப்பீல் போனாங்க அப்படின்னாக்கா விஜய் சார் ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் கொதித்தெறிந்து அந்த மத்திய அரசின் மீது வேண்டுமென்றே இவங்க பண்றாங்கன்னு சொல்லி அவங்க மீது வெறுப்பு அதிகமாக தான் ஆகும். தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் அல்லாமல் தமிழக மக்களை திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த இந்த வேளையில் வேண்டுமென்றே அந்த மகிழ்ச்சியை தடுக்க வேண்டும், தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் வெற்றியை தடுக்கும் நோக்கில் வேண்டுமென்றே சர்டிபிகேட் கொடுக்காமல் ஈழ்த்தடித்து வந்தனர். இதனால் அதன் புரொடக்ஷன் நிறுவனமான KVN நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏற்கனவே படத்தை பார்த்து UA சர்டிபிகேட் கொடுப்பதற்கான பரிந்துரை அளித்த பிறகும் சர்டிபிகேட் கொடுக்கப்படவில்லை. ஆனால் எனவே சர்டிபிகேட் கொடுக்க உத்தரவிடுமாறு ரிட் ஆஃப் மேண்டமஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 6ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அதன் பின்பு 7ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. இன்று நீதிபதி அவர்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா அவர்களின் முன்னிலையில் இன்று தீர்ப்பு பகரப்பட்டது. அந்த உத்தரவில் சேர்பர்சன் அவர்கள் there is no jurisdiction to the chairperson என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. KVN ப்ரொடக்ஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டு சர்டிஃபிகேட் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தமிழக மக்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் பெருந்திரளாக இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்த உத்தரவை கேட்டு.